வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக முக்கியமான மேக்ஸ் கொஷின் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து ஏஜஸ் ப்ராப்ளம்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வயது கணக்குகள்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 years ago 10 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 3 மடங்கு உள்ளது. அதாவது சன்னோட ஏஜ் மாதிரி தந்தையோட வயசு வந்து த்ரைஸாக இருக்குது, 3 மடங்கு உள்ளது. எப்போனா ப்ரெசண்ட்ல இருந்து 10 வருடங்களுக்கு முன்பு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 years hence, அதாவது 10 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 2 மடங்கு உள்ளது. சன்னோட ஏஜ் மாதிரி ட்வைஸ் வந்து ஃபாதரோட ஏஜ்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ப்ரெசண்ட்டில் ஃபாதர் அண்டு சன்னோட ஏஜ் ரேஷியோ என்ன, வயது விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஏஜ் ப்ராப்ளம் வயது கணக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலுமே ப்ரெசண்ட்ல இருந்து தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 10 years ago அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்ல இருந்து தற்போது அந்த நிலைமையிலிருந்து 10 வருடங்களுக்கு முன்பு. அடுத்த பாயிண்ட் வந்து இப்போ 10 years hence 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொன்னாங்கன்னா, திரும்பவும் ப்ரெசண்ட்ல இருந்து 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். நம்ம கொஸ்டினை பாருங்கள், இப்படி இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிடலாம். ப்ரெசண்ட்ல இருந்து 10 வருடங்களுக்கு முன்பு மகனின் வயதை போல தந்தையின் வயது 3 மடங்கு. அடுத்தது திரும்பவும் ப்ரெசண்ட்ல இருந்து 10 years ஆஃப்டர் ஃபாதரோட ஏஜ் மகனின் வயதை போல 2 மடங்கு உள்ளது. இவருக்கு ஒரு ரேஷியோ ஏஜ்னா அதை விட 2 மடங்கு இவருக்கு இருக்கும். அப்படின்னா ப்ரெசண்ட்ல ஃபாதர் அண்ட் சன்னோட ஏஜ் ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி போடலாம்னா, ப்ரெசண்ட்டில் ஏஜோ அல்லது ரேஷியோவோ கொடுக்கல, ஆனால் ப்ரெசண்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கேருந்து இங்கே வேல்யூ எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு 10 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம். ஸோ இங்கேருந்து இங்கே தெரிஞ்ச வேல்யூவை கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி எழுதுன்னு பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாமே ரேஷியோவில் இருக்கிறதுனால இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கிறதா மீனிங், ஓகேங்களா? அப்போ 3xங்கிற வேல்யூ, இந்த 3xங்கிற வேல்யூ 20 years ஆஃப்டர். எப்படி 20 years? இந்த 3xங்கிற வேல்யூ இங்கே ஒரு 10 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம். ஏன்னா இது வந்து ப்ரெசண்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது ப்ரெசண்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு பின்னாடி. அப்படிங்கும்போது இங்கேருந்து இங்கே கிராஸ் ஆகி வரணும். இந்த ஒரு 10 வருஷத்தையும் இந்த ஒரு 10 வருஷத்தையும் கிராஸ் பண்ணி இங்கே வரணும். அதனால் இந்த 3xங்கிற வேல்யூ 20 வருஷம் கழித்து என்னவா மாறுது? 2ஆக மாறுது. 3xங்கிற வேல்யூ இங்கே ஒரு 10 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம். ஸோ இந்த 20 வருஷம் கழித்து 2ஆக மாறுது. ஓகேங்களா? 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேல்யூ சன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1xங்கிற வேல்யூ அதே மாதிரி இங்கே ஒரு 10 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு என்னவா மாறுது? திரும்பவும் 1ஆக மாறுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாவே நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். எக்ஸை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு இந்த ப்ரெசென்ட்டில் வந்து இவங்களோட ஏஜ் ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபாதர் வந்து 10 வருடங்களுக்கு முன்பு மகனை போல் 3 மடங்கு. அப்போ 3:1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ 3xங்கிற வேல்யூ இந்த 20 வருஷம் கழிச்சு 2xாக மாறுது. 1xங்கிற வேல்யூ இந்த 20 வருஷம் கழிச்சு திரும்பவும் 1ஆக மாறுது. அப்படிங்கும்போது இது கிராஸ் மல்டிப்ளை, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே கிராஸ் மல்டிப்ளை, குறுக்கு பெருக்கல் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ கீழேருந்து மேலே பண்ணும்போது 3x ஓர் 3, அப்போ 3x. ஓகேங்களா? 20 ஈக்குவல் டு திரும்ப மேலேருந்து கீழே 2 1 2 2x ப்ளஸ் 40. ஓகேங்களா? அப்போ 3x மைனஸ் இந்த 2x இந்த பக்கம் வந்துடும், 40 மைனஸ் 20. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ 20ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ 20ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எல்லாமே எக்ஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். இந்த எக்ஸை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3x 3 × 20 போட்டால் 60, 1 × 20 போட்டால் 20. ஓகேங்களா? அப்போ ப்ரெசண்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் 60, சன்னோட ஏஜ் 20. இவங்க ப்ரெசண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இவங்க ஏஜ் என்னவா மாறும்? இது வந்து இந்த ஏஜ் 60 வயசு, இவருக்கு 20 வயசு அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ப்ரெசண்ட்டுக்கு வரணும்னா இந்த 10 வருஷத்தை கிராஸ் பண்ணி வரணும். 60 வயசு இருக்கிற தந்தை வந்து இந்த 10 வருஷத்தை கிராஸ் பண்ணி வரும்போது ப்ரெசண்ட்டில் வந்து இவருக்கு வந்து 70 வயசாக மாறிடும். ஏன்னா நடுவில் 10 years இருக்குது. அதே மாதிரி 20 வயசு இருக்கிற சன் வந்து இந்த 10 வருஷத்தை கிராஸ் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு வரும்போது 30ஆக மாறிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபாதர் அண்டு சன்னோட ஏஜ் வந்து 70 அண்டு 30. இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா 70 அண்டு 30யோட ரேஷியோ எடுத்திங்கன்னா 7:3 அப்படின்னு சொல்லி
போட்டுக்கலாம். இதோட ரேஷியோ எடுத்திங்கன்னா 7:3 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இதையே நம்ம இந்த எக்ஸோ வேல்யூ எடுத்து இங்கே போடாமல் ஏன் இங்கே போடுறோம்? இந்த ஒரு கொஷின் நமக்கு இந்த டவுட் வரணும். ஓகேங்களா? இந்த எக்ஸு கண்டுபிடிச்சோம், ஏன் இங்கேயும் எக்ஸ் இருக்கிறதான மீனிங், நம்ம ஏன் இங்கே போடக்கூடாது அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணணும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி, ப்ரெசென்ட்லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி திரும்ப இங்கே வரணும். திரும்ப அடுத்தது 10 இயர்ஸ் ஆஃப்டர் அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா திரும்ப இங்கே வரும்போது இன்னொரு 10 வருஷம் கூடி 80:40 மாறும். இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 8:4ன்னு வரும். இதையும் ஷார்ட் பண்ணி 2:1 அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். இந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் மெத்தடில் பார்த்தோம். ஈக்குவேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டோம், ப்ரெசென்ட்லேருந்து 10 இயர்ஸுக்கு முன்னாடி, ப்ரெசென்ட்ல 10 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னா இதிலிருந்து இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி திரும்ப ஒரு 10 இயர்ஸ் கூட்டி இங்கே வந்து இந்த ரேஷியோவை நம்ம வந்து சொன்னோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஈக்குவேஷன்லாம் போடாமல், இங்கே நம்ம ஃபார்ம் பண்ண அந்த ஈக்குவேஷன்லாம் போடாமல் டைரெக்டாக எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏஜ் ப்ராப்ளமில் சில சம்மில் மட்டும் இந்த டெக்னிக்கை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க இந்த வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த வேல்யூ 3 1 3 ஒரு 2 2 இதோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ 1. ஓகேங்களா? 3 1s are 1. ஓகேங்களா? 2 1s are 2. ஓகேங்களா? ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எவ்வளோ 1. அப்போ இந்த 1ங்கிறத 1x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ப்ரெசண்ட்டுக்கு வர போகிறோம். அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ரேஷியோ இருக்குது, 2:1 இருக்குது. இதோட டிஃப்ரெண்ட் என்ன 1. ஓகேங்களா? இந்த ரேஷியோவிலேருந்து தான் ப்ரெசண்ட்டுக்கு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி தான் ப்ரெசண்ட்டில் வரப்போகிறோம். அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரேஷியோட டிஃப்ரெண்ட் 2 1. இதோட ரேஷியோட டிஃப்ரெண்ட் 1. அந்த வேல்யூ இன்ட்டு இந்த இயர் கேப்பை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே ஒரு 10 இயர்ஸ், இங்கே ஒரு 10 இயர்ஸ் இருக்குது. இந்த 10 இயர் ப்ளஸ் பண்ணால் 20 இயர்ஸ் வரும். அப்போ இங்கே இதோட டிஃப்ரெண்ட் 1, அது இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20. அப்போ 20ன்னு எடுத்துக்கணும். அப்போ டைரெக்டாக வந்து எக்ஸோட வேல்யூ ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு சொல்லி போட்டுடலாம். எப்படி போடலாம், இந்த வேல்யூ கிராஸ் பண்ணால் 3 1 3 2 1 2 ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் 1. அந்த டிஃப்ரெண்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஒருவேளை 2 டிஃப்ரெண்ட் வந்துன்னா 2xன்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து 1 தான் வருது, அப்போ 1xன்னு எடுத்துக்கணும். இங்கேருந்து இங்கே ப்ரெசண்ட்டுக்கு வரதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரேஷியோ 2:1. அதோட டிஃப்ரெண்ட் 2க்கும் 1க்குமான டிஃப்ரெண்ட் 1. ஓகேங்களா? அந்த 1 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 20 அதை எடுத்துக்கணும். எக்ஸோட வேல்யூ டைரெக்டாக இங்கே கொண்டு வந்து எக்ஸ் இருக்கிறதா மீனிங் அப்படிங்கிறனால 60 20ன்னு போட்டு ப்ரெசண்ட்டில் வந்து 70 13 போட்டு 7:3 அப்படின்னு சொல்லி ஏஜஸில் இந்த மாதிரி சில சம்முக்கு இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம்.